அந்த நாவல் பழம் அந்த வருஷத்தில் ஸ்ரீ ஜெயந்திக்கு பிற்பாடு ஸ்வீகரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருந்தா பெரியவர்கள். பெருமாளுக்கு ஒரு பந்தல், அந்த பந்தலில் அலங்காரமாக பைனாப்பிள் அது தொங்க விட்டுருந்தாலாம். இப்படி ரொம்ப அனாச்சாரம் வந்து கொடுத்து இது மாதிரி பைனாப்பிள் எல்லாம் அலங்காரத்துக்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அலங்காரமாக சேர்த்ததே ஒரு அனாச்சாரமாக ஒரு பத்திரிகையில் இதை நான் இப்போ மருந்தாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால், ஒரு வைத்தியரால் பிரிஸ்கிரைப் செய்யப்பட்டிருந்தால் மருந்தாக சில பொருள்களை உட்கொள்வதில் தவறு இல்லை. ஏன்னா அது மருந்துன்ற கேட்டகரியில் வரும்போது அதை ஏற்றுக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ரொம்ப வேறுபட்டு இருக்குது. எங்கே என்ன விளைஞ்சாலும் நமக்கு எல்லா பாரத தேசம் முழுவதும் நமக்கு அந்த பொருள்கள் கிடைக்கிறது. பழைய நாளில் அப்படி கிடையாது. இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு நிலநாட்டுவதாக எதுவும் சொல்லலை. பெரியோர்கிட்ட கேட்டது. இதுக்கு மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். ஏதாவது ஏற்புடையதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்கோம். பக்தாமிர்தம் நேயர்களை மற்றொரு எபிசோடிலே வரவேற்கிறேன். இதற்கு முன் ஸ்வைராலாப நிகழ்ச்சியிலே ஆகார நியமத்தை பற்றி ஒரு வீடியோ செய்திருந்தோம். அதில் ஆகார நியமம் என்பது யாருக்காக, எதற்காக என்கிற விஷயங்களையெல்லாம் ஓரளவுக்கு விரிவாக பார்த்திருந்தோம். அந்த வீடியோவினுடைய கமெண்ட்ஸிலே பலரும் கேட்ட ஒரு கேள்வி, நாம் என்னென்ன உணவுப் பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அது ஒரு பெரிய பட்டியலாகத்தான் சொல்ல வேண்டும். அதில் பல சூக்ஷ்மமான விஷயங்களும் உண்டு. அந்த விஷயங்களையெல்லாம் நமக்கு அறிவிப்பதற்காக இன்று நம்மோடு எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ உவே பரதன் சுவாமி, அடியனுடைய ஆச்சாரியர் சுவாமி. சுவாமியோடு ஸ்வைராலாபத்தில் ஏற்கனவே 2 நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கிறோம். சுவாமியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு வீடியோ, அதற்கு மேலே சங்கீதமும் வைணவமும் என்கிற தலைப்பில் ஒரு வீடியோ ஏற்கனவே செய்திருக்கிறோம். ஆகையால் பக்தாமிர்தம் நேயர்களுக்கு மிகவும் பரிச்சிதமானவர் தான் சுவாமி. பொதுவாக ஆச்சாரம் என்பதிலே மிகவும் நோக்குடையவர். அதனால் பல கிரந்தங்களை, பல பெரியோர்களை பார்த்து அவர்கள் மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கக்கூடியவர் சுவாமி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் அளிக்கக்கூடியவர் சுவாமிதான் அப்படின்ற எண்ணத்தால் சுவாமியை இந்த எபிசோடுக்காக பிரார்த்தித்தோம். சுவாமியும் அதை ஏற்றுக்கொண்டு நம்மை அனுகிரகிப்பதற்காகன்னு எழுந்தருளியிருக்கிறார். இப்போ முன்னாடி எபிசோடில் சொன்ன விஷயங்களும் கூட எல்லாம் சுவாமி சின்ன வயசிலிருந்து கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான். அதைத்தான் அடியேன் அங்கே சொன்னேன். இங்கே நேரடியாகவே சுவாமி நமக்கு விஷயங்களை சொல்லப் போகிறார் என்பது நம்முடைய பாக்கியம். சுவாமி, இந்த ஒரு எபிசோடில் தேவரீரை வரவேற்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் ராமானுஜதாசன். சுவாமி, ஆகார நியமத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் திரும்பி திரும்பி எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னா, ஆகார நியமம் வேணும், எதற்காக வேணும், இதை பற்றியெல்லாம் பேசுகிறீர்கள். ஆனால் எந்த உணவுப் பொருள்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், கூடாது அப்படின்னு ஒரு பட்டியல் இருந்தால்தானே அதன்படி நாங்கள் நடக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தார்கள். அதை என்னன்றதை பார்க்கணும். அடியேன் ஏற்கனவே ஒரு பட்டியல் மாதிரி பண்ணிட்டுருக்கேன் சுவாமி. அதை தேவரிடத்தில் விண்ணப்பிக்கிறேன். அப்போ இந்தந்த பொருள்கள் எடுத்துக்கொள்ளலாம், கூடாது அப்படின்றதை தெரிவித்து கொண்டே, இப்போ சில பொருள்கள் விஷயத்தில் இது இந்த சமயத்தில் தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சில விசேஷங்கள் இருக்கலாம். அதையும் சேர்த்து இங்கே அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அவசியம். அப்படின்னு இப்போ முதல்ல ஒரு ஆரம்பிக்கும்போது ஸ்டேபிள் டயட், ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொன்னால் நமக்கு தானியங்கள், இப்போ அரிசி, கோதுமை முதலானவைகள், அதுலேருந்து ஆரம்பிப்போம் சுவாமி. அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய இந்த பட்டியலில் முதல்ல அரிசி, அதுக்கப்புறம் கோதுமை, அதுக்கப்புறம் யவம்னு சொல்லப்படக்கூடிய பார்லி, அது இல்லாமல் தினை, கம்பு, ராகி, வரகு, சாமை, குதிரைவாலி, இதெல்லாம் தானியங்களுடைய பட்டியல் ஒன்று இருக்குது சுவாமி. சிறுதானியங்கள் இந்த பின்னாடி சொல்லப்பட்டவர்களை சிறுதானியங்கள்னு சொல்லுவார்கள். ஆமாம். இப்போ இந்த மூணை விட்டுட்டோம்னா, அரிசி, கோதுமை, யவம் விட்டால் அதுக்கு மேலே சொன்னது எல்லாம் தினை, கம்பு, ராகி, இது எல்லாமே சிறுதானியங்கள். இப்போ சுவாமி இதில் அரிசி, கோதுமை, யவம், அந்த யவம் பெருசாக யாரும் உபயோகிக்கிற மாதிரி தெரியலை. யவமும் எதில் சேரும்னு தெரியல நமக்கு. முக்கியமாக நாம்
ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறச்சே தென் தேசத்தில் அரிசியும் வட தேசத்தில் கோதுமையினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது. தென் தேசத்துலேயும் கோதுமையினுடைய உபயோகம் இருக்குது, வட தேசத்துலேயும் அரிசியினுடைய உபயோகம் இருக்குது. ஆனால் அது சில எந்தெந்த பகுதிகள் அந்த எந்தெந்த அளவு அதெல்லாம் மாறுபடுறது. முக்கியமாக அரிசியும் கோதுமையும் தான் முக்கியமான தானியங்களாக நான் பார்க்குறோம் இன்றைக்கி. ஆமாம் சார். இப்போ நான் அஸ்ஸாம் போயிருந்தபோது அங்கே அந்த நேபாளிகள்லாம் நிறைய பேர் இருந்தால் அவளாம் கேட்டால் எங்களுக்கெல்லாம் கோதுமைலாம் பெருசாக கிடையாது, அரிசி தான் அப்படின்னு. ஆமாம், இந்த நேபாளத்தினுடைய ஒரு கலாச்சாரம் அது கிட்டத்தட்ட இந்த தென்தேசத்து போல் அரிசியை உட்கொள்வதாகத்தான் அங்கே காணப்படுகிறது. ஆமாம். ஸோ இது சுவாமி, இப்போ இதில் விசேஷமாக ஏதாவது சொல்லணும்னா அதில் சிலதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? இப்போது அரிசி கோதுமை இது ரெண்டும் முக்கியமாக நாம் எடுத்துகிட்டு இருக்கோம். மற்ற தானியங்களை பொறுத்த வரைக்கும் அவைகளை சிறுதானியங்கள்னு சொல்கிறோம். இதை இப்போ அரிசியோ கோதுமையோ அதை விரத நாள்களில் அதை சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சில ஒரு கருத்து இருக்குது. ஆகையினால் அந்த விரதத்துக்கு பஞ்சகம் அல்லாத தானியங்கள்னு சில இந்த சிறுதானியங்களில் சில இப்போது சாமை முதலியதான் ஏகாதசி அன்னைக்கும் சில பேருக்கு பசி எடுக்கிறது, அவசியம் உணவு எடுத்துக்கொள்ள வேணும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சாமை முதலிய தானியங்களை அவள் எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பழக்கத்தில் இருக்குது, பெரியோர்களுடைய ஒரு பழக்கத்தில் இருக்குது. சில தானியங்கள்லாம் இப்போது கம்பு கேழ்வரகு அதெல்லாம் சாதாரணமாக வரகுங்கிற ஒரு தானியம் அது எடுத்துக்கக்கூடாதுங்கிற ஒரு பட்டியலில் கூட வருது. இந்த கேழ்வரகு கம்பு இதெல்லாம் நாம் பார்த்தோமேனா சில பெரியோர்கள் என்ன சொல்லி அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன்னா, ஆபத்காலங்களில் வேறு வழி இல்லை, அரிசியே கிடைக்கலை, இப்போ நமக்கு அவ்வளோ தூரம் நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை, நிறைய கிடைக்கிறது, நமக்கு ஒரு அபண்டன்ஸ் இருக்குது இந்த அவைலபிலிட்டியில். ஆனால் முன்காலத்தில் இந்த உலகப்போர் நடந்த காலத்துலலாம் இப்போ அரிசியெல்லாம் ரொம்ப கிடைக்காது, ரொம்ப தட்டுப்பாடு இருந்த ஒரு காலம். அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த கம்பினுடைய புழக்கம் கேழ்வரகு இதெல்லாம் இருந்தது. பெரியோர்கள் கூட அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போது ஆபத்காலத்தில் இதெல்லாம் சரி வேறு வழி இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கிறது. அப்போது என்ன நடைமுறையில் வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா, சாதாரணமாக நாம் எந்த ஒரு உணவுப் பொருளையும் எம்பெருமானுக்கு கண்ட்ரோலில் பண்ணி தான் நாம் அதை ஸ்வீகரிக்கணும். அப்படி இருக்கச்சே இந்த சிறுதானியங்கள்லாம் இந்த மாதிரி இந்த கம்பு கேழ்வரகெல்லாம் பெருமாளுக்கு கண்ட்ரோலில் பண்ணுறது இல்லை. அப்போ கண்ட்ரோலில் பண்ணாத வஸ்துவை எப்படி நாம் ஸ்வீகரிக்கிறது? அப்போ அதுக்கு ஒரு வழி காட்டுகிறார்கள் பெரியோர்கள். பாலையோ மோரையோ எம்பெருமானுக்கு கண்ட்ரோலில் பண்ணி அதில் இந்த தானியத்தை ஏதோ ஒரு கஞ்சி போல் செய்து அதில் இந்த பாலோடோ இந்த பெருமாளுக்கு கண்ட்ரோலில் பண்ண இந்த பாலையோ மோரையோ சேர்த்து அப்படி ஸ்வீகரிப்பது அப்படின்னு அது ஒரு வழி காட்டியிருக்கிறார்கள். அப்போது ஆபத்காலங்களில் இந்த தானியங்கள்லாம் அவர்கள் ஸ்வீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. புல்லரிசின்னு ஒரு அரிசி சொல்கிறான், அதெல்லாம் அதுதான் சில பேர் ஓட்ஸ்ன்னு கூட இந்த நாளில் சொல்கிறா. அது இங்கே சரியாக தெரியல. ஆனால் அந்த அரிசிலாம் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ருச்சிகரமாக இருக்காது. இருந்தாலும் அப்போ ஆபத்காலத்தில் கிடைக்கல, அரிசி கிடைக்கலன்னா அந்த பரிசேச்சனத்துக்கு மட்டும் துளி போல் அந்த அரிசியினால் ஆன அந்த அன்னத்தை எடுத்துட்டு மீதிக்கெல்லாம் அந்த புல்லரிசியிலே இவர்கள் ஸ்வீகரித்தார்கள் அப்படி இல்லாமல் சொல்கிறா. இது ஒரு தீர்மானமாக சொல்லணும் அப்படின்னா சுவாமி, அரிசி கோதுமை எக்காலத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். யவமும் அதே இதில் தான் வரும். யவம் யக்கியமான ஒரு தானியம், யாகங்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தானியம். யவைர் யஜேத்தன்னு சொல்லியிருக்கு. யவத்தை கொண்டே யாகத்துக்குரிய அந்த புரோடாசத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அதனால் அது யக்கியமான ஒரு தானியம், அது எடுத்துக்கலாம். இப்போ மற்றது பார்க்கும்பொழுது சுவாமி, இப்போ திணை பற்றி எப்படி வருதுன்னா, அது எம்பெருமானார் இங்கே மேல்நாட்டுக்கு எழுந்தருடைய காலத்தில் பல நாள்கள் அவர் அமுது செய்யவே இல்லை. அப்படி இருக்கச்சே வேடுவர்கள் சில பேர் இந்த எம்பெருமானாரையும் அவருடைய சீடர்களையும் கண்டு ஏதோ சில சிவைட்டவர்களுடைய குரல் கேட்கிறதேன்னு
அவர்களை அழைத்து தங்களுடைய ஒரு இருப்பிடத்திற்கு அழைத்து அவர்களுக்கு உண்பதற்கு சில தானியங்களை எல்லாம் தேனும் தினைமாவையும் சமர்ப்பித்தார்கள்னு வருது. சரி, ஆபத்காலத்தில் திணையை கொண்டார்களா இல்லை முக்கியமாகவே அவர்கள் திணையை கொண்டார்களா நமக்கு தெரியல. இது எல்லாமே அரிசி இருக்கிற அளவுக்கு சுவையை கொடுக்கக்கூடியதாக வேறு எந்த ஒரு தானியமும் இருக்கிற மாதிரி தெரியல. பெருமாளுக்கு அது ஒரு நவதானியங்களில் வரைச்சே கூட இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் தான் வருது, நெல் கோதுமை தான் வருது. ஆகையினால இந்த தானியங்களில் எப்போது ஒரு சில சமயங்களில் இது நம்ம உபயோகப்படுத்துறதுன்னு தெரியறது. இப்போது சுவாமி, அப்போது எம்பெருமானார் அதாவது ராமானுஷர் இங்கே ஆபத்து வரும்பொழுது இங்கேருந்து எழுந்தருளும் பொழுது அங்கே அந்த வேடுவர்கள் தினைமாவும் தேனும் சமர்ப்பிக்கிறார்கள். அதான்ற ஆபத்காலம் அப்படின்ற ரீதியில் எடுத்துக்கொண்டிருக்கலாம்னு இருந்தாலும் இப்போது ஒரு இங்கேயும் கூட இப்போ ஸ்ரீரங்கத்தில் கூட ஒரு நாள் உடையூர் உற்சவம் வரப்போகிறது. உடையூர் உற்சவத்தில் பாகமாக ஒரு நாள் தினைமாவும் தேனும் கண்டருளை பண்ணி அது கோஷ்டியில் விநியோகம்லாம் நடக்கிறது. அதெல்லாம் பார்த்தால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு தோத்துறது. அது அந்த ஒரு சரித்திரத்தினுடைய நினைவாக நமக்கு இன்றைக்கும் அந்த தினைமாவு அது எம்பெருமானாருக்கு கண்டருளை பண்ணி நமக்கு கோஷ்டி விநியோகம் ஆறுது வாஸ்தவம். அதனால் அந்த ரீதியில் பார்க்கச்சே நம்ம எடுத்துக்கலாங்கிற ரீதியில் தோத்துறது. ஆபத்காலத்தை தான் அவர் எடுத்துட்டாரா, அவரே எடுத்துட்டார், நாமளும் எடுத்துக்கலாம், அந்த ஒரு பிரசாதமாக எடுத்துக்கிறதுங்கிறச்ச எடுத்துக்கலான்னு தான் தோத்துறது. இப்போது இந்த கேழ்வரகு கம்பு இதை பற்றி என்ன சொல்கிறான்னா, இதை நாம் உட்கொண்டவையானால் அது நல்ல பசி தாங்கி இருக்கும்னு சொல்கிறான். ஸோ சில பாகவதர்கள் இப்போது வயலில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ அவளுக்கு பசி தாங்கி இருக்கணும்னா இது சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அரிசி சாப்பாடு அது சீக்கிரமே அது ஜலிச்சுடும். ஆகையினால இப்போ இதுதான் சாப்பிட்ணுங்கிற ஒரு தேவை இருந்ததுன்னா தாராளமாக அவர்கள் சாப்பிட்லாம். இந்த கீழே சொன்ன மாதிரி ஒரு பாலையோ மோரையோ பெருமான கண்ட்ரோலில் பண்ணி அதை சேர்த்து அவர்கள் ஸ்வீகரிக்கலாம். ஸோ இது ஒருத்தருக்கு அது வேணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு அது வேண்டான்னு இருக்கலாம். மேலும் தானியங்களில் நவதானியங்களில் இந்த அரிசியும் கோதுமையும் தான் சேர்ந்தது. அது கொஞ்சம் சிறந்ததுன்னு எனக்கு தோத்துறது. அதனுடைய ருச்சியை பார்த்தாலே அரிசியினுடைய ருச்சியே தனி, கோதுமையினுடைய ருச்சியே தனி. மற்ற தானியங்களில் என்னமா அதுக்கு பேர் கூட அதுக்கு சூச்சகமாக இருக்கோன்னு தோத்துறது. சிறுதானியம்னு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது எல்லாமே உயர்ந்ததாக நாம் சமர்ப்பிக்கணும். எம்பெருமானுக்கு எந்த பூவும் ஆகும், புரிவதும் புகைப்பூவே, உனக்கு கண்டங்கத்திரி பூ கூட சமர்ப்பிக்கலான்னு நம்ம ஐதிஹ்யங்கள்லாம் பட்டர் தெரிவித்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் அதுக்காக அந்த புஷ்பங்கள்லாம் இன்றைக்கி சமர்ப்பிக்கிறோமா? வாசன புஷ்பங்களாக பார்த்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுபோல் எந்த ஒரு வஸ்துவையும் உயர்ந்த வஸ்துவாக நம்முடைய ஒரு நிலைக்கு சேர நான் உயர்ந்த வஸ்துக்களை பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். அப்படி பார்க்கச்சே தானியத்துலேயும் அரிசியும் கோதுமையும் முக்கியமான சிறந்த தானியமாக தோற்றுறது. அவனுக்கு கண்ட்ரோலில் பண்ணதோடைய ஒரு அந்த பிரசாதத்தை தானே நாம் அந்த ஒரு பிரசாதமாகத்தானே நாம் அதை ஸ்வீகரிக்கிறோம். ஆகையினால நமக்கும் அதுவே ஆயிடுறது. சரி சுவாமி, அப்போது அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா சுவாமி, அரிசி கோதுமை சாமை எப்பொழுதுமே எடுத்துக்கலாம். மற்றது அவளுடைய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துன்னு எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு வச்சுக்கலாமா சுவாமி? ஆமாம், அப்படி. சரி சுவாமி, இதுக்கப்புறம் அடுத்தது போனோமே ஆனால் பருப்புகள் சுவாமி. பருப்புகளில் முதல்ல பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொள்ளு, காராமணி, மொச்சை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் நாம் சேர்க்கலாம். ஏன்னா கடலைன்னு சொன்னால் வேர்க்கடலைன்னு ஒன்று இப்போ புழக்கத்தில் இருக்குது. அது பழைய நாளில் இல்லை, நடுவில் கொடுத்து சேர்த்துட்டு இருக்கோம். அது கடலை எண்ணெயும் கொடுத்து வேர்க்கடலையும் சில இடங்களில் அது சேர்த்துட்டுருக்கா. அந்த லிஸ்ட் கடைசியில் கேட்குறேன் சுவாமி, இந்த நடுவில் வந்த சில விஷயங்கள். சரி, சில இப்போ துவரம்பருப்பெல்லாம் இருக்குது, சில நாள்களில் அது கூடும், சில நாள்களில் கூடாது. இப்போ பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு அது எல்லா நாளும் கூடும். இப்போ துவரம்பருப்புங்கிறது துவாதசி அன்னைக்கு கிடையாது, திருவத்தியன தினத்தன்னைக்கு துவரம்பருப்பு கிடையாது, இந்த ஸ்ராத்த தினங்களில் துவரம்பருப்பு கிடையாது. அந்த மாதிரி சில நியமங்கள். துவரம்பருப்பு சில காலத்தில் கூடும், சில காலத்தில் கூடாது அப்படின்னு இருக்குது. அப்புறம் கொள்ளுலாம் கொள்ளுலாம் எப்போது நம்ம
அது சிஷ்டாள் பரிகிரகிச்சு தான் இருக்கா. கொள்ளு சாத்துவது இதெல்லாம் பண்ணுறது உண்டு. காராமணி, மொச்சை, நிறைய சுண்டெல்லாம் பண்ணுறோம். இப்போ கடலைன்னு வரும்பொழுது அதில் கொண்ட கடலை இதெல்லாம் அந்த சுண்டலுக்காக நிறைய இந்த கருப்பு கொண்ட கடலைன்னு சொல்கிறோமே, அது வந்து நித்தியப்படி சாயங்கால வேளைகளில் கோஷ்டிகளில் பெரும்பாலும் சன்னதிகளில் அந்த சுண்டல் தான் உண்டு. ஆகையினால் அது சேர்க்கறது உண்டு. அதனுடைய பருப்பு தான் கடலை பருப்பு. அதுதான் கொண்ட கடலினுடைய ஸ்பிரிட் ஃபார்ம் தான் கடலை பருப்பு. அது பல திருப்பணியாரங்களுக்கெல்லாம் அது உபயோகப்படுது. அது உபயோகத்தில் உண்டு. நிறைய இப்போ அதுலேயான நிறைய வகைகள் வந்தது. இந்த சுண்டல் அப்படி எடுத்தோன்னா அந்த பல்சஸ் அப்படின்றதுல புதுசாகவும் பலது வந்திருக்கு. இதிலே ஹைப்ரிட் வெரைட்டிஸ் பலதுகள் வந்திருக்கு. ஆமாம் சார். இப்போ துவரம் பருப்பில் எடுத்துட்டா அதுலேயே சிலதெல்லாம் எடுத்துக்கலாம், சிலதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரிலாம் கூட சொல்லலாம். இல்லை அது துவரைன்னு சொல்ல முடியாது. துவரை வந்து எடுத்துக்கலாம். அதுலேயே இந்த கேசர் தால், மசூர் தால் அப்படிலாம் அதெல்லாம் ஜாதிதாகவே பின்னமாகத்தான் இருக்குது. அது ஜாதியே வேறு. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷகப்பாக இருக்குது. ஒரு மாதிரி அது கேசர் தாலோ மசூர் தாலோ இதை சொல்கிறான். அதே மாதிரி இந்த கடலைப்பருப்புலேயே வேறு ஒன்று பட்டாணி பருப்புன்னு ஒன்று சொல்கிறான். கடலைப்பருப்பு மாதிரியே ஒன்று இருக்குது. அது கடலைப்பருப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் பளபளன்னு. சிலது பாலிஷ்டு இருக்குது, அன்பாலிஷ்டு இருக்குது. இதெல்லாம் பலதுகள் இக்காலத்தில் ரொம்ப நிறைய வந்துடுது. இப்போ இந்த பட்டாணி அதெல்லாம் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் பட்டாணி சேர்க்கறது இல்லை பெரும்பாலும் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த பருப்புகள்லாம் இந்த வகைகள் எல்லாம் சேர்த்துக்கொள்ளத்தக்கதாக இருக்குது. இப்போ இங்கே கேட்கக்கூடியவாளுக்கு என்னென்னா, ஒரு லிஸ்ட்டுன்னு பண்ணும் பொழுது ஏதாவது 1-2 விட்டு போய் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் தான் பார்க்குறோம். 1-2 விட்டு போயிருக்கலாம். அதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் அங்கே அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பொறுத்தவரை கமெண்ட்ஸு அதுக்கு பதில் சொல்ல பார்க்குறோம். இதுக்கப்புறம் பட்டாணிங்கிறது வந்து இந்த பச்சை பட்டாணின்னு சொல்கிறோமே, அது சேர்க்கறது இல்லை. நிறைய. அதுக்கப்புறம் சுவாமி அடுத்து காய்கறிகளுக்கு போவோம் சுவாமி. காய்கறிகளில் முதல்ல வாழைக்காய்னா அந்த வாழை மரத்தோடு சம்மந்தப்பட்ட 3 வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ 3 சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சுவாமி இதுலேயும் துவாதசி அன்னைக்கு இது மற்ற நாளில் சேர்த்து கொள்ளலாம். இப்போது அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக அவர்கள் யார் தர்ப்பணம் பண்ணுறாலோ அவள் திருமாளிகளில் வாழைக்காய் கண்டிப்பாக உண்டு, கரியமுது உண்டு. இந்த ஸ்ராத்த திதியில் அது ஸ்ராத்த தினத்தண்ணி அது முக்கியமான அது ஒரு இது உண்டு வாழைக்காங்கிறது. ஆனால் துவாதசி அன்னைக்கு அது சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. துவாதசியாம் கதலி பஞ்சகம் வர்ஜயேத் சொல்லி வாழைக்காய், வாழைப்பூ, வாழை தண்டு, வாழை இலை, வாழைப்பழம் அது கூடாதுன்னு சொல்கிறா. துவாதசி அன்னைக்கு கூடாது, அந்த பாரணைக்கு அது கூடாது அப்படின்னு முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கோம் சுவாமி. சிலதெல்லாம் சில காலத்தில் கூட, நெல்லிக்காய் சில காலத்தில் கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சுவாமி இப்போ இந்த காய்கறிகள் இந்த 3 சாதாரணமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த நியமம் தனியாக உண்டு, கால நியமம். அது இல்லாமல் பூசணிக்காய் சேர்த்துக்கிறது உண்டு, புடலங்காய், பாவக்காய். இப்போ அதே தான். இப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் சில நாள்களில் பூசணிக்காய் சேர்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்ராத்த தண்ணிக்கு, திருவத்தியன் தண்ணிக்கு பூசணிக்காய் சேர்க்கிறது கிடையாது, மற்ற நாளில் சேர்க்கிறது உண்டு. புடலங்காலையும் இந்த ஸ்ராத்தத்துக்கு நீள புடலங்காய் சேர்க்கக்கூடாது, குட்டை புடலை தான் சேர்க்கணும் ஸ்ராத்தத்துக்கு, திருவத்தியத்துக்கு அப்படின்னு ஒரு இது நியமம் இருக்குது. இப்போ அந்த பரங்கிக்காய் அதுலேயே என்ன சொல்கிறான்னா, இந்த பரங்கிக்காலே அந்த பேரே, இந்த பரங்கிக்காய்க்கு பல பேர்கள், பல ஊர்களில் பல பேர் உண்டு. ஆமாம், சிகப்பு பூசணிக்கான்னு சொல்கிறா, மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்கிறா. சில பக்கங்களில் பூசணின்னாலே பரங்கிக்காயை சொல்லி தெற்கையெல்லாம் வந்து இந்த பூசணிக்காய், இந்த வெள்ளையாக இருக்கிறத வந்து தடியங்கானும், இந்த மஞ்சளாக இருக்கிறத பூசணிக்கான்னு சொல்கிறா அவள். இல்லைன்னா மஞ்சள் பூசணி, வெள்ளை பூசணி, கல்யாண பூசணின்னு சொல்கிறா. இந்த மஞ்சளாக இருக்கிற ஒரு இதை இந்த பரங்கிக்கான்னு சொல்கிறதே பரங்கியர்கள், இந்த வெள்ளையர்கள் அந்த ஒரு வார்த்தையோடு சொல்லி அவனால வந்த ஒரு காயின்னு சொல்கிறா. அதுலேயே ஒரு ஜாதியிலேயே ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மாதிரி ஒரு இருக்கிற ஒன்றுத்தை அது அதுதான் பரங்கின்னு சில பேர் அப்படி அபிப்பிராயப்படுறா. அது சேர்க்கக்கூடாதுன்னு வேற. அதுலேயே நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. சிலது வந்து நேட்டிவாக இருக்குது, சிலது வந்து வெளிநாட்டிலே வந்தது. அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அப்போது
இதெல்லாம் அப்போ சேர்த்துக்கிறதுன்னு பார்த்தா பூசணிக்காய், பரங்கிக்காயில் நாட்டு வகைகள், அப்புறம் புடலங்காய், பாவக்காய் இதெல்லாம் உண்டு சுவாமி. அதுக்கு மேலே கத்திரிக்காய். கத்தரிக்காய் வரைச்ச இது வந்து இந்த வெண்கத்தரி, வெள்ளை கத்திரி, அது வெளுப்பாக இருக்கும். அது வெள்ளவளே பச்சை கிடையாது, வெளுப்பாக இருக்கும். பச்சை இல்லை, வெள்ளவளேன்னு இருக்கும். இப்போது இந்த தெற்கையெல்லாம் ஆழ்வார்த்தினரி, தூத்துக்குடி இந்த மாதிரி பக்கங்கள்லாம் அது கிடைக்கும், வெள்ளவளேன்னு இருக்கும். அது கூடாதுன்னு சொல்லியிருக்கு, வெண்கத்தரி கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அது அந்த வீடியோலேயே பேசியிருக்கோம் சுவாமி. அதை பற்றி அது சில இடங்கள் அந்த ஆராய்ச்சிகள்லாம் உண்டு. விருந்தாக்கம் கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, ஸ்வேத விருந்தாக்கம் கூடாதுன்னு பண்ணியிருக்கா. அதை பற்றி அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ கத்திரிக்காய் சுவாமி, வெண்டைக்காய் உண்டு, எல்லா காலத்திலும் உண்டு. இப்போ கொத்தவரங்காய் அது எல்லா காலத்துலேயும் ஒன்றா திருப்பி அதே தான். சில பேர் வெண்டைக்காய் வந்து திருவத்தியத்துக்கு எல்லாம் சேர்த்துக்கிறதில்ல, பெரும்பாலான பேர் சேர்த்துக்கிறதில்ல. சில பேர் வந்து வேறு வழி இல்லை, அவளுக்கு கிடைக்காத போது சில காய்கறிகள் தான் கிடைக்கும். சில இடங்களில் வெண்டைக்காய் வந்து திருவத்தியத்துக்கு கூட உபயோகப்படுத்துகிறா. வெண்டைக்காய், கத்திரிக்காய் கூட சில பேர் திருவத்தியத்துக்கு உபயோகப்படுத்துகிறா. இல்லை அந்த திருவதியனம், அந்த ஸ்ராதம் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய நியமங்கள் அது வந்து அந்தந்த தேசத்துக்கு சேர அது மாறுது, அது தேசாச்சாரம். அவளுக்கு கிடைச்சது அந்த நாளில் என்ன கிடைச்சது, அவள் பெரியோர்கள் என்ன பண்ணினா கிடைச்சதை வச்சுன்னு பண்ணணுங்கிற ஒரு இதுவோ அப்படி அவள் குடும்ப பழக்கத்தை அதில் பார்த்துக்க வேண்டியது. ஆமாம் அப்படி. இப்போது அவரைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காய்கறிகளில். அந்த காய்கறிகளோட கூடவே பார்த்தா இப்போது இந்த கிழங்குகள், சேப்பங்கிழங்கு, இல்லை இன்னும் சுண்டைக்காய், அது வந்து சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். அது முக்கியமாக துவாதசி அன்னைக்கு சுண்டைக்காய்ங்கிறது வந்து பண்ணி ஆகணும், ஒரு தேடி பிடிச்சி பண்ணுறா சுண்டைக்காய்ங்கிறது. ஆனால் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப அதிகமாக அதை சேர்க்கக்கூடாது. ஒரு ஏதோ தினந்தோறும் சுண்டைக்காயாக, இப்போ மற்ற காய்கறிகளாக ஒரு தினந்தோறும் சாப்பிட்டா கூட ஒரு பாதகம் இல்லை. சுண்டைக்காயெல்லாம் அப்படி தினந்தோறும் ரொம்ப சாப்பிட வேண்டாம். அது ஒரு மருந்தாக, ஒரு கசப்புங்கிற ஒரு இதுவாக இருக்கிறதால ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற. கதம்பத்திலாம் சேர்க்குறா சுண்டைக்காய், சுண்டை வத்தல் அப்படின்னு. இப்போது அதில் அதுக்கப்புறம் சொல்லி கிழங்கு வகைகள்னு வந்தால் சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் கூட இன்னும் சில கிழங்குகள் இருக்கும் சார். வள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குன்னு ஒன்று அது திருவத்தியந்து கூட சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சிறு கிழங்குன்னு ஒன்று இருக்குது, கூர்க்கங்கிழங்குன்னு சொல்லுவாள், அது சேர்க்கறது உண்டு, அது நாம் சேர்த்துக்கிறது உண்டு. இது தவிர இந்த கொடிவள்ளின்னு ஒன்று சொல்கிறா, வெத்தலை வள்ளி கொடிவள்ளின்னு ஒன்று சொல்கிறா. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் அங்கெல்லாம் கிடைக்கும், மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கங்கள்லாம். அதுவும் திருவத்தியந்து கூட அது சேர்த்துக்கிறா, அது சேர்த்துக்கிறது உண்டு. இது என்னென்னா, இந்த கரியமுதுகள் நாம் சொன்னபோது இது வந்து ஒரு இந்த லிஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏதோ நமக்கு மனசுக்கு இப்போ தோன்றது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எக்ஸாஸ்டிவ் ஆக்க ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் என்றைக்குமே எல்லாத்தையும் சொல்லிவிட்டோன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு இப்போது அடுத்து கீரை வகைகளுக்கு போவோம் சுவாமி. கீரைகள் அகத்திக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, இதெல்லாம் சில அகத்திக்கீரை சாதாரணமாக துவாதசி அன்னைக்கு மட்டும்தான் சேர்க்கறது, மற்ற நாளில் சேர்க்கறது இல்லையேன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டுருக்கோம். அரைக்கீரையில் வந்து எப்படின்னா, அதை வந்து ஒரு தடவை நாம் அறுத்துட்டோன்னாலும் அது மேலே துளுக்கும். ஆனால் அந்த முதல்ல அறுப்பு கீரை மட்டும்தான் உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முளைக்கீரை அஃப்கோர்ஸ் அதை நாம் உபயோகப்படுத்துகிறோம். பெரும்பாலும் அது வெள்ளையாக இருக்கிறது பிரசஸ்தம், வெள்ளை தண்டாக இருக்கிறது. இந்த வெள்ளை தண்டாக இருக்கிறது சில பேர் வந்து திருவத்தியத்தில் கூட கீரை சில பிராந்தியங்களில் சேர்த்து பார்த்துருக்கேன். வெள்ளைத்தண்டு, சிகப்பு கலவை இல்லாமல் வெள்ளையாக இருக்கிறத திருவத்தியன் தண்ணிக்கு சேர்த்து கூட பார்த்துருக்கேன். அப்படின்னு அப்போது அகத்திக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணியில் நாட்டு பொன்னாங்கண்ணி அப்படின்னு. அப்புறம் மணத்தக்காளி கீரை, வல்லாரக்கீரை, அது பிராமின்னு சொல்கிறா, சம்ஸ்கிருதத்துக்கு பிராமின்னு சொல்கிறா. அது ரொம்ப புத்தி சக்தியை நல்லா வளர்க்கக்கூடியது, நல்ல நினைவாற்றல் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறான். அதே மாதிரி தூதுவளை ரொம்ப
ஆளவந்தார் ரொம்ப பிடிச்சது. உகப்போட அமுது செய்த ஒரு கீரை. ஆளவந்தார் திருநக்ஷத்திரத்துக்கு கூட தூதுவளை கீரை ஆளவந்தாருக்கு கண்ட்ரோலில் பண்ணுறது வழக்கம் உண்டு. அப்படி அது இல்லாமல் பார்த்தா இப்போ பெரண்டை இதே ஒரு கேட்டகரியில் சேர்த்து. பெரண்டையில் இதில் பெரண்டை அது முக்கியமாக பல சந்தர்ப்பங்களில் பண்ணுறேன். பெரண்டை உண்டு. மருந்துக்கு இப்போ வந்து இந்த முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் அப்படின்னு அதுவும் சேர்த்துக்குது. சுவாமி, இந்த கீரை வகைகளை பற்றி பேசும்பொழுது கருவேப்பிலை இதை கூட வேணாம் இங்கேயே சேர்த்துலாம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலைன்னு வேப்பிலை ஞாபகம் வருகிறது. வேப்ப இலையோடு பார்த்தா வேப்பம்பூ. ஸோ சில சந்தர்ப்பங்களில் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை அடிக்கடி சேர்த்துக்கிறோம். வேப்பம்பூ வருஷப்பரப்புலலாம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வேப்ப இலை சில சமயங்களில் நோய்கள் அதெல்லாம் வரும்போது சேர்த்துக்கிறோம் இல்லையா சுவாமி? ஸோ அதுவும் உண்டு அந்தந்த சந்தர்ப்பங்களில். அடின் சுவாமி. அப்போ இந்த கீரைகள் பெரும்பாலும் டச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த வெந்தயக்கீரை சுவாமி, வெந்தயங்கிறதே ஏதோ ஒரு நடுப்பட்ட ஒரு காலத்தில் வந்ததுன்னு சொல்கிறா வெந்தயக்கீரை. ஆனால் இப்போ வெந்தயத்தை சேர்க்கறதுனால வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கிறோம். அது உலர்ந்து போய் அது கசூரி மேத்தின்னு அதுவும் சில பதார்த்தங்களில் சேர்க்கிறா. வெந்தயம் சேர்க்கப்படவே இதுவும் அது சேர்ந்து கொடுத்து அந்த இடைப்பட்டத்தில் வந்தது அது கடைசியில் ஒரு தடவை டச் பண்ணுவோம் சுவாமி. இதுக்கப்புறம் ஒரு மாதிரி கீரை வகைகள் பெரும்பாலும் பார்த்துட்டோம் சுவாமி. அதுக்கப்புறம் பழங்கள் சுவாமி. பழங்கள் வந்தால் பொதுவாக முக்கனி. ஆமாம், முக்கியமாக முக்கியமாக முக்கனி, அதாவது வாழை, மாம்பழம், மாப்பலா வாழை அப்படின்னு இந்த மூணும் உண்டு. அது இல்லாமல் மாதுளம்பழம் உண்டு, திராட்சை உண்டு. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலே சுவாமி சிலதெல்லாம் இருக்குது. இப்போது அடின்னு இப்போது நெல்லிக்காய் அதிலே சேர்ந்து எடுத்து அது காயில் சேர்த்துக்கலாம் நம்ம. நெல்லிக்காய் அடின்னு போட்ட லிஸ்ட்டில் அது இங்கே வந்து எடுத்து நெல்லிக்காய் அதுவும் சேர்த்துக்கிறது உண்டு. அதுக்கு மேலே பேரிச்சம்பழம், நாவல் பழம், பில்வ பழம் அப்படின்னு தெரியாது. இந்த பேரிச்சம்பழம் இருக்கே அது கர்ஜூரம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர் சொல்கிறா. இது இப்போ என்ன இன்றைக்கி நாம் கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழம் வாட் இஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட் அது வந்து ஏதோ ப்ராசஸ்டுன்னு சொல்கிறா. அது ப்ராசஸ்ட் இல்லாமல் அது சாப்பிடக்கூடாதாங்கிறதுல அதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. இந்த ப்ராசஸ்ட் இல்லாமல் அந்த ஒரு உலர்ந்த ஒரு பேரிச்சம் ஒன்று உண்டு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஒன்று கொடுப்பா. அது சேர்த்துக்கலாம். பேரிச்சைங்கிறது உண்டு. இந்த அடுத்தது இந்த இது சொல்லித்து நாவல் பழம் சொன்னேன். நாவல் பழம் இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவான்னா, பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கேன், கண்ணனுக்கு ரொம்ப நாவல் பழங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அது நாவல் பழங்கிறது ஒரு சீசனல் ஃப்ரூட்டு. அந்த ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு தான் நாவல் பழம் ஸ்வீகரிக்கிறதுன்னு வழக்கம். அதுக்கு முன்னாடி நாவல் பழம் இருந்தால் கூட பெரியோர்கள் வந்து அதை ஸ்வீகரிக்க மாட்டான். அந்த நாவல் பழம் அந்த வருஷத்தில் ஸ்ரீ ஜெயந்திக்கு பிற்பாடு ஸ்வீகரிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருந்தா பெரியோர்கள். இப்போது சிம்மாச்சலத்துலலாம் என்ன வச்சுட்டுருக்கான்னா, அவளுக்கு அங்கே அக்ஷய திருத்தீய அங்கே அந்த சந்தனோத்சவம்னு சொல்லுவாங்க. அப்போது பெருமாளுக்கு அந்த சிம்மாதிரிநாதனுக்கு மாம்பழம் பலாப்பழம் கண்டோரில் பண்ணிட்டு தான் அவள் அதுக்கப்புறம் தான் அந்த வருஷத்துக்கு உண்டான பலாமாவே ஸ்வீகரிக்க ஆரம்பிப்பாளாம். ஸோ இந்த மாதிரி அது அந்தந்த இது ஒரு வழக்கங்கள்லாம் ஒரு அனுபவத்துக்கு சேர உண்டு. அந்த மாதிரி சில வழக்கங்கள். இந்த நாவல் இதில் என்னென்ன நாவல் பழத்தில் என்னென்னா, அது நம்ம ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு ஸ்ரீ ஜெயந்தி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செப்டம்பரில் வந்துடும். அந்த ஆவணி மாதம் கடைசியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நாவல் பழம் சீசனே இருக்காது. அன்றைக்கே ஸ்ரீ ஜெயந்திக்கே ரொம்ப தேடி பிடிச்சி நம்ம நாவல் பழம் சமர்ப்பிக்க முடியாது இருக்கும். விளாம்பழம் நன்னா உண்டு. அது இதுலேயே பண்ணுறா இல்லையா சுவாமி? அதாவது திருவதியனத்திலே விளாம்பழ பச்சடி. அதுக்கப்புறம் இலந்த பழம்
இது பதரி பழம்னு பதில் சொல்கிறோம். அப்படின்னு அதுவும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த நார்த்தங்காய், இந்த நார்த்தம்பழம், அதெல்லாம் அந்த இந்த எலுமிச்சை, நார்த்தை, அதுலேயே சில கடாரங்காய், இந்த மாதிரி சில வகைகள் அது எல்லாமே சேர்த்துக்கிறோம். ஊறுகாயெல்லாம் போட்டுக்கிறோம் அதில். அதெல்லாம் இருக்குது. ஒரு மாதிரி பழங்கள்லாம் நம்ம டச் பண்ணிட்டோம் சுவாமி. இதில் இக்காலத்தில் வந்திருக்கக்கூடிய சில பழங்கள்லாம் நிறைய. அதில் இப்போ பைனாப்பிள்னு சொல்கிறா, சப்போட்டா, என்னென்னமோ புது புது பழங்கள் நிறையலாம் இருக்குது. நிறைய பெரிஸ் அதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் சுவாமி. இப்போது அதெல்லாம் எப்படி பார்க்குறது? இது என்னென்னா வாஸ்தவம் தான். பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் சாத்துமது அப்படின்லாம் வந்துடுத்து. சப்போட்டாலாம் எடுத்துக்கிறா. ஆனால் இது எல்லாமே வெளிநாட்டிலே வந்த மாதிரி தெரியும். நிறைய வெளியூர்லேருந்து வந்திருக்குன்னு தான் தெரியுது. இல்லை என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒரு பழைய ஒரு பத்திரிகையில் படித்த இருக்க நினைவு. பெருமாளுக்கு ஒரு பந்தல், அந்த பந்தலில் அலங்காரமாக பைனாப்பிளை அது தொங்க விட்டுருந்தாலாம். இப்படி ரொம்ப அனாச்சாரம் வந்து கொடுத்து, இது மாதிரி பைனாப்பிள் எல்லாம் அலங்காரத்துக்கெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு அலங்காரமாக சேர்த்ததே ஒரு அனாச்சாரமாக ஒரு பத்திரிகையில் இதை நான் இந்த திருவரங்கம் திருப்பதியிலே தேவஸ்தான பத்திரிகையிலே இந்த மாதிரி வாசகம் அடியேன் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலமெல்லாம் இருந்தது. இப்போயும் இந்த மாதிரி இது சேர்க்கறதுங்கிறது சில பேர் சேர்க்கிறா. பெரும்பாலும் சிஸ்டர்கள் வந்து இது சேர்க்கறது. இப்போ இந்த ஆப்பிள் அப்படின்னு வரும்பொழுது அது பெரும்பாலானவர்கள் சேர்த்துக்கொண்டிருக்காங்க. அது காஷ்மீர பழம்னு சொல்கிறா. இந்த காஷ்மீர பழம்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறா. அது சில பேர் உண்டுன்றா, சில பேர் இல்லைன்னு சொல்கிறான். அப்படின்னு சில பொருள்கள் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கத்தான் இருக்குது. ஆமாம். இப்போது மேல்நாட்டில் இப்போது திருநாராயணபுரம் முதலிய தேசங்களில் இப்போ நம்ம இந்த காய்கறி பட்டியல்லையே கொள்ளுக்கான்னு நம்ம பீன்ஸுன்னு சொல்கிறோம். அவள் கொள்ளுக்கான்னு அது சொல்லி அது அவள் சேர்த்துக்கிறா. இந்த பெங்களூர் கத்தரிக்கான்னு ஒன்று சொல்லி அவள் ஒன்று சவுச்சோன்னு சொல்கிறோம். அது கூட அவள் சேர்த்துக்கிறா. சிலதில் பீன்ஸுன்னு நினைக்கிறேன். இந்த கொள்ளுக்காவா திருவத்தியத்து கூட சேர்த்துக்கிறாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ சில தேசாச்சாரத்தில் சிலதுகள் அது சில பேர் சேர்த்துக்கிறா, சில பேர் சேர்க்கறதில்லை. நடின். ஸோ இந்த பழங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் சுவாமி. இல்லை இதெல்லாம் நிறைய நமக்கு வெளிநாட்டிலே வந்ததுன்றது தெரிய வருது. அதெல்லாம் பெரும்பாலும் சேர்த்துக்கிறது இல்லை சுவாமி. அப்போ அடுத்த ஒரு இதுக்கு போவோம். ஸ்பைசஸ் அப்படின்ற மாதிரி கடுகு, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் திப்பிலி, எள்ளு, இஞ்சி, மஞ்சள், ஏலக்காய், லவங்கம், பெருங்காயம். பெருங்காயம்னு வரைச்ச பெருங்காயன்றவரில் மற்றதெல்லாம் ஓகே. பெருங்காயம் வரை முன்னாடி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் சேர்க்கிறது உண்டு. மிளகு ஜீரகங்கிறது பொங்கலில் உண்டு. கடுகுங்கிறது திருமார பண்ணுறதுல அது அவசியம் போனால் அதை வச்சு தான் வாழ்க்கை. எண்ணெயை கடுகு எண்ணெயை தான். வாசன திரவியங்களில் பெருமாளுக்கு தீர்த்த பரிமளத்தில் ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பச்சை கற்பூரம் இதில் இது உண்டு. அதுக்கப்புறம் இந்த பெருங்காயம்னு வரைச்ச சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பிசின்கள் அது வந்து ஸ்வீகரிக்கிறது. இந்த நிர்யாசம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது உண்டு. அது ஸ்வீகரிக்கக்கூடாதுன்னு கோந்துன்னு சொல்கிறான். அதை வச்சுட்டு வடக்கெல்லாம் சில பேர் ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட பண்ணுறான். கோந்துன்னு சொல்லி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணுறான். அது வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு. அது அந்த ஒரு பாப்பம் வந்து அந்த மரத்தினுடைய ஒரு நிர்யாசமாக பரிணமிக்கிறதுன்னு சொல்கிறான். அதனால் அதை சேர்க்கக்கூடாது. ஆனால் இதில் என்ன ஒரு இந்த நிஷேதத்துக்கு ஒரு பிரதிப்பிரசவம் விதிவிலக்கு என்ன இருக்குன்னா, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கோந்து, இந்த நிர்யாச, இந்த பிசின் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. அதில் வரைச்சே இந்த பெருங்காயங்கிறது அந்த இதில் அந்த வகையில் சேருமோன்னு தோற்றுறது. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய பெருங்காயம், நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பெருங்காயம் இருக்கே, அதை நம்முடைய இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்தோமே ஆனால்
அது வந்து அந்த பெருங்காயங்கிறது ரொம்ப ஒரு 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 காரத்தன்மையோ அதுக்கு ஒரு தன்மை ஒரு தன்மை இருக்குது. காரம்னு சொல்லாமான்னு தெரியல. அது அதை வச்சானா ஒரு கிரந்தங்கள்லாம் சொல்லியிருக்குன்னா, ஒரு மரத்தில் ஒரு சிறு துளையை பண்ணி இந்த பெருங்காயத்தை வச்சானா பச்சை மரமே பட்டு போயிடுமா. அந்த மாதிரியான ஒரு தன்மை அதுக்கு இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பெருங்காயங்கிறது அதில் கோதுமை மாவு, அசஃபோட்டிடா அண்ட் அதர் எடிபிள் கம்ஸ் அப்படின்னு அதை சேர்த்து தான் நமக்கு இந்த பெருங்காயங்கிறது இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த அதர் எடிபிள் கம்ஸுங்கிறது அது ஷெகப்பாக தான் இருக்குமான்னு நமக்கு அது நிர்ணயம் கிடையாது. ஸோ இந்த பெருங்காயங்கிறது வந்து சாதாரணமாக நாம் வந்து உபயோகிக்கிறதுக்கு வந்து அது பார்த்துக்க வேண்டியது. அதனால் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஏகாதசி, துவாதசி, இப்போ ரொம்ப ஏதோ பலகாரங்கள் வேறு வழி இல்லை, பசிக்கிறது, ஏகாதசி பலகாரம் பண்ணுறோன்னா அன்றைக்கி பெருங்காயம் சேர்க்கறது கிடையாது. துவாதசி தளிகைக்கு பெருங்காயம் சேர்க்கறது கிடையாது. திருவத்தியன தளிகையில் பெருங்காயம் சேர்க்கறது கிடையாது. ஆனால் உண்டு. அது இன்றைக்கி வந்து நமக்கு எப்படி கிடைக்கிறதுன்றதை பொறுத்து அதை பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு. இப்போது ஒரு மாதிரி அது எல்லாமே பார்த்துட்டோம் சுவாமி. இப்போது இதில் இந்த தனியான்றது கொத்தமல்லின்றது அது பின்னாளில் வந்ததுன்னு. ஸோ அது பின்னால் வந்திருக்கு. அது அப்புறம் கடைசியில் டீல் பண்ணுவோம் சுவாமி. அப்புறம் இப்போ எண்ணெய்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எண்ணெய்களில் நல்லெண்ணெய் பிராச்சீனமாக இங்கே தென்தேசத்தில் நாம் புழங்கி வந்த எண்ணெய்ங்கிறது வந்து தளிகைக்கு நல்லெண்ணெய் தான் பிராச்சீனத்தில். அது எண்ணெய் தான் எண்ணெய்னே ஆயிருக்கு. அதான் எண்ணெய்னா அது நல்லெண்ணெய், அதான் அது பேரே நல்ல எண்ணெய், ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு சேர தென்தேசத்துக்கு நல்லெண்ணெய் தான். வடக்கே வந்து அவள் அந்த குளிருக்கோ எதுக்கோ சேர அவள் கடுகெண்ணெய் அதிகமாக அவள் உபயோகப்படுத்துகிறாள். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம இந்த காய்கறிகள் தேங்காய் உண்டு, தேங்காய் எண்ணெய் உபயோகத்தில் உண்டு. நல்ல நெய் உண்டு. தேங்காய் சொல்லும்போது அந்த தேங்காயும் சேர்த்துக்க வேண்டிய சுவாமி. முன்னாடி நம்ம காய்கறி பழங்கள்ல அந்த தேங்காய் வந்த மாதிரி தேங்காய் உண்டு, தேங்காய் சேர்த்துக்க தேங்காய் உண்டு. நெய், பசு நெய் இல்லாத பட்சத்தில் எருமையையும் சேர்த்துக்கிறது உண்டு. அப்போ அந்த எண்ணெய்னு பார்த்தா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இது இந்த எருமை நெய்ங்கிறது வந்து இப்போ நாம் வந்து உணவுப் பொருள்களில் நாம் பார்த்துட்டு இருக்கச்சே உட்கொள்வதற்கு எருமை நெய் உண்டு. ஹோமம் முதலிய வைதிக கர்மங்களுக்கெல்லாம் வந்து பசு நெய் தான். அடியன். அப்போ அந்த எண்ணெய்ன்னு பார்த்தா 3 சுவாமி. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய், அப்புறம் நெய் பார்த்தோம், வெண்ணெய் அதெல்லாம் அந்த பால் பதார்த்தங்கள் அதில் வந்துடும். இப்போது இந்த விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். விளக்கெண்ணெய் உண்டு, விளக்கெண்ணெய் உண்டு. அது உபயோகத்திலே உண்டு, உட்கொள்வதலும் அது உண்டு. சில இப்போ மாவடு இதெல்லாம் போடுறதுக்கு அது வந்து விளக்கெண்ணெய் உபயோகப்படுத்திக்கிறது உண்டு. அப்பளத்துக்கு இடிக்கிறச்சே விளக்கெண்ணெய் சேர்த்து தான் அதை இடிக்கிறது உண்டு. விளக்கெண்ணையும் உபயோகத்தில் உண்டு. அதுக்கப்புறம் சுவாமி பால் சம்மந்தப்பட்டது, அதாவது பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், இது எல்லாமே உட்கொள்ளத்தக்கதாக தான் இருக்கு. அதில் சில நியமங்கள் உண்டு. நியமங்களில் பசும்பால், பசுவினுடைய பால் தான் ரொம்ப சிறந்தது. பசுன்னு சொன்னாலே அது நாட்டு பசுக்கள். கழுத்தில் சதை தொங்கிறது, அதுதான் அலதாடைன்னு சொல்லுவா. சாஸ்தான வடமொழியில் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நாட்டு பசுக்களுடைய பால் அது நம்ம ஸ்வீகரிக்கிறது ரொம்ப உசந்தது, பிரசஸ்தம். கிடைக்காத போது எருமை மாட்டினுடைய பால்களும், பால், தயிர் இத்தியாதிகள் ஸ்வீகரிக்கலாம். அதுபோக இந்த நாள்லலாம் இந்த பசுக்களில் வந்து பலதுகள் கலப்பாக போயிடுத்து, ஷேர் மாட்சினால் ஸ்வீகரிக்கிறோம். பால் இன்றைக்கி ஸ்வீகரிக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி அது தனியாக தான் அணுக வேண்டும்னு தோன்ற சுவாமி. நிறைய கேள்விகள் அதில் இருக்குது. அதை வேறொரு சந்தர்ப்பத்துக்கு வச்சுப்போம் சுவாமி. சரி சுவாமி, இதுக்கப்புறம் இப்போ விட்டு போன சில பொருள்கள் அப்படின்னு பார்த்தால் சுவாமி, ஒரு மாதிரி நம்ம இன்றைக்கி வெல்லம், சர்க்கரை அதெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். அதில் ரெண்டுத்துக்குமே அந்த கரும்பு தான் ஒரு மாதிரி மூலம். இந்த கரும்பு அதுக்கு மேலே இதுக்கு மேலே இந்த ஒரு இனிப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஒரு தேன். ஸோ கரும்பு, தேன், வெல்லம்,
கரும்புலேருந்து வந்தது தான் வெல்லம். வெல்லம். அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்ம. இந்த வெல்லமானது அது பக்குவமாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கிறதுன்றது உண்டு. அது முன்னாடி வீடியோலையும் பேசியிருக்கோம் சுவாமி. இதெல்லாம் உண்டு. இப்போ இந்த சர்க்கரை கல்கண்டு இதை பற்றி வரும்பொழுது அது எப்படி சுவாமி? இது என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராசஸில் கரும்புலேருந்து வரக்கூடிய வெல்லம், அந்த கரும்பு சாறுலேருந்து வரக்கூடிய சர்க்கரை, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது என்னென்னா, அந்த ப்ராசஸ் பண்ணுறச்சே இதில் ஒரு பழைய நாளில் ஒரு மாட்டினுடைய எலும்புகளையும் அதை வெளுப்பாக ஆக்குவதற்கு உபயோகப்படுத்தினார்கள்னு சொல்கிறா. அதனால் அது ஸ்வீகரிக்கிறது இல்லைன்னு சொன்னால், இன்றைக்கெல்லாம் கால்சியம் பார்ஸ் வச்சுன்னு பண்ணுறான்னு சொல்கிறா. அது என்னென்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது. தனியாக அந்த ப்ராசஸ் என்னன்றதை புரிஞ்சுட்டு பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணணும், அது தீர்மானம் பண்ணணும். இதில் பனை சம்மந்தப்பட்டது சாதாரணமாக ஸ்வீகரிக்கிறது இல்லை. பனை வெல்லமோ பனங்கள் கண்டோ இதெல்லாம் சாதாரணமாக ஸ்வீகரிக்கிறது இல்லை. மருந்துக்குன்னு வேணும்னா இவைகள்லாம் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து மருந்துக்கு நாம் உபயோகப்படுத்தணும், ஏதோ ஒரு அப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணான்னு சொன்னால், மருந்துங்கிற ரீதியில் நாம் அந்த சில நாள்களுக்கு அந்த மருந்து அதை நாம் ஸ்வீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சுத்திக்காக ஒரு ஆச்சாரிய சிவா தீர்த்தமோ ஏதோ ஒரு சிலது சேர்த்துக்கிறது. ஸோ அது ஒரு தனி கேள்வி சுவாமி. இப்போ மருந்தாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால், ஒரு வைத்தியரால் ப்ரிஸ்கிரைப் செய்யப்பட்டிருந்தால் மருந்தாக சில பொருள்களை உட்கொள்வதில் தவறு இல்லை. ஏன்னா அது மருந்துன்ற கேட்டகரியில் வரும்போது அதை ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த சுவாஸ்தியம் அடைந்த பிற்பாடு திருப்பி நம்ம இந்த சரீரத்தை ஒரு சுத்திக்கு உண்டான ஒரு காரியத்தை பண்ணிட்டு நாம் மேல்கொண்டு இதே எப்படி பெரியோர்கள் எந்த ஒரு சாதாரணமாக எந்த ஒரு உணவை உட்கொண்டார்களோ அதே நாம் உட்கொள்ள வேண்டியது. சரி சுவாமி, இதுக்கு எல்லாம் ஆச்சு சுவாமி. இப்போ கடைசியில் ஒன்று விட்டு போச்சு அப்படின்னு சொன்ன சுவாமி, உப்பு நம்ம சேர்த்துக்கிறது உண்டு. அது 2 விதமான உப்பு உண்டு. கடல்லேருந்து எடுக்கப்பட்டதான சமுத்திரமான லவணம், அது இல்லாமல் சில சமயங்கள் இந்த சைந்தவ லவணம் அப்படின்னு சொல்கிறா. சைந்தவம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது கடல்லேருந்து வந்த உப்பு, அதுக்கு மேலே இந்த இந்து உப்புன்னு சொல்கிறோம். அது இந்த மலையில இருந்து எடுக்கிறது ராக் சால்ட்டுங்கிறா. அதில் வந்து அப்படி என் நினைவு என்னென்னா, திருவத்தியத்துக்கு வந்து இந்த கடல்லேருந்து வந்த உப்பு தான் நினைக்கிறேன். ஆமாம் சுவாமி, அப்படிதான் நினைவு பார்த்தேன். ஆமாம். மற்ற நாள்களில் கூட அது 2 உப்பும் சேர்த்துக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு இந்த கடல்லேருந்து வந்த உப்பு ஸ்வீகரிக்கக்கூடாது. அந்த அந்த இந்து உப்பு இருக்கே, அது இந்த ராக் சால்ட் அந்த உப்பு வந்து விரத பஞ்சகம் அல்ல, விரதத்தை வந்து குலைக்காது. அன்றைக்கி அந்த பதார்த்தங்களில் நாம் அந்த உப்பை சேர்த்துக்கலாம், அந்த இந்து உப்பு சேர்த்துக்கலான்னு வச்சுட்டு ஒரு இது இருக்குது. கடைசியில் ஒன்று விட்டு போச்சு சுவாமி, புளி அப்படின்றது. புளி இது என்னென்னா, புளி வந்து பழக்கத்தில் நன்னாவே இருக்குது. சில பேர் இக்காலத்தை என்ன சொல்கிறான்னா, அது ஒரு புளிப்பு, அது ஒரு ராஜசம். இப்போது மிளகு காரம், இந்த மிளகாங்கிறது அதை நம்ம அப்புறம் பேசலான்னு நினைக்கிறேன், பின்னாளில் வந்தது. அது இந்த புளிங்கிறது பிராச்சீனமாகவே உண்டு. ஆனால் இதெல்லாம் அது கொஞ்சம் அந்த ஒரு புளிப்புங்கிறதே வந்து ஒரு ராஜசமாக இருக்கிறதுனால எந்த அளவில் சேர்த்துக்கணும், ஒரு குறைச்சலான ஒரு அளவில் சேர்க்கிறது. இப்போ வடதேசத்துலலாம் அந்த புளிங்கிறது அறவே இல்லை. தென் தேசத்தில் என்னமோ நாம் வச்சுன்னு அண்டு இங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த புளியோரை அப்படின்றது இப்போ பெரிய பெருமாள் பெருமாள் யாராக இருந்தாலும் அவளுக்கு அந்த ரொம்ப பிரசித்தமாக இது இருக்குது. சிவைஷ்ணவ ஒரு பிரசாதத்தில், சிவைஷ்ணவ கோயில் பிரசாதத்தில் புளியோரைங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. அதனால் புளி சாஸ்திரியமாக இருக்குது. அதான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துனா நான் அது அந்த முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் சுவாமி. கசப்பு புளிப்பு காரம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அளவில் சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டாம். இல்லை, மருத்துவ ரீதியில் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப புது புளி ரொம்ப சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். கொஞ்சம் பழம்புளியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் ஆச்சு சுவாமி. இப்போ அந்த ஒரு கொஷின் கடைசியில் கேட்குறோன்னு பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்த்த இந்த லிஸ்ட்டில் எல்லாமே பிராச்சீனத்திலேயே, அதாவது இந்த வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னாடியே இருந்த பொருள்கள் தான் பெரும்பாலும். அப்படி தான் பார்த்துருக்கோம். அதில் சில இடங்கள் அந்த பரங்கிக்காம முதலான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ மற்றபடி அதுக்கப்புறம் வந்த சில பொருள்கள், அதாவது ஒரு மிளகாயாக இருக்கலாம், வெந்தயத்தை பற்றி நடுவில் பேசினோம், கொத்தமல்லி, அதாவது தனியா கொத்தமல்லி,
அதில் கொத்தமல்லி வேறன்னு சொல்கிறேன். இப்போது இது எல்லாமே ஒரு காலத்தில் வந்து பெரும்பாலான கோயில்களிலும் சேர்க்கப்பட்டதாக இருக்குது இன்றைக்கி. இப்போது ஸ்ரீரங்கம்னு எடுத்துட்டோமே, ஆனால் பெரிய பெருமாளுக்கு சில நியமங்கள், சுத்து சன்னதிகள் பார்த்தா அந்த நியமங்கள் மாறுகின்றன. இப்போ பெரிய பெருமாளுக்கு மிளகா கிடையாது, பெரிய பெருமாளுக்கு இப்போது இது கொத்தமல்லிலாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி தெரியலை. ஆனால் சுத்து சன்னதிகளில் வரும்போது இது எல்லாமே ஒரு பழக்கத்தில் வந்துடுத்து. கோயில்களில் வந்தோடனே, கோயில்களில் முதல்ல வந்ததோ திருமாளிகளில் முதல்ல வந்ததோ, அது ஒரு மாதிரி பழக்கத்தில் வந்துடுது. இதை எப்படி பார்ப்பது சுவாமி? இந்த பதார்த்தங்கள்லாம் நாம் சில பதார்த்தங்கள் ஸ்வீகரிக்கிறோம், சில பதார்த்தங்கள் ஸ்வீகரிக்கக்கூடாது அப்படிங்கச்சே இது பெரும்பாலும் கீழ் வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த ரஜோகுணம் தமோகுணத்தை தூண்டக்கூடியவைகளை நாம் ஸ்வீகரிக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். சாத்விகமான ஒரு உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும். இந்த பதார்த்தங்கள் எப்படி நம்முடைய உடம்பில் வேலை செய்யும் நமக்கு அது தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் இதெல்லாம் புகுந்து விட்டன கோவில்களில். அன்றைக்கி இருந்த பெரியோர்கள் இதனுடைய தன்மையை பார்த்து சரி பரவாயில்ல, அவ்வளோ ஒன்றும் இது ஒன்றும் ஒரு பாதிக்காதுன்னு ஸ்வீகரித்தாளா, இது விசாரித்து சேர்த்தார்களா, விசாரிக்காமல் சேர்த்தார்களா நமக்கு தெரியலை. சன்னதிகளில் இருக்குது. சன்னதிகளில் ஸ்வீகரிக்கிறதுங்கிறத அகங்களில் ஸ்வீகரிக்கிறதுங்கிற ஒரு வழக்கமும் வந்துடுது. இது என்ன தோற்றுறதுன்னா, இந்த விஷயங்களை பற்றி இந்த ஆகாரம் மாதிரி இன்னும் நம்முடைய மற்ற புலன்களுக்கு இருக்கக்கூடிய ஆகாரம் இருக்கு இல்லையா, ஒரு செவிக்கு உண்டான ஒரு ஆகாரம், பார்வைக்கு உண்டான ஆகாரம், இப்போ இதிலெல்லாம் இவ்வளோ தூரம் நாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அது எவ்வளவோ விஷயங்கள் சேர்ந்து போயிடுது. இது வந்து நாம் ஆலோசிக்க வேண்டியது தான். அது ரொம்ப ஒரு ஃபஸ்ஸாக வச்சுக்க வேண்டாமோன்னு தோற்றுறது. இல்லை, இப்போ அடியனுக்கு ஒரு இப்போ பேசும்பொழுது அடியனுக்கு ஒரு தோன்றது சுவாமி, ஒரு மாதிரி பார்த்தா சில பொருள்களை பற்றி நம்மளால் நிர்ணயிக்க முடியலை. இப்போ இது சாத்விகமாக, ராஜசமாக, தாமசமாக, இதெல்லாம் புதுசாக எவ்வளவோ வந்துட்டே இருக்குது வெளிநாடுகள்லேருந்து, பல இடங்கள்லேருந்து. அது மேலே ஹைப்ரிட் இந்த மாதிரி இதெல்லாம். அப்போது ஒரு இது வேணால் இப்படி ரூல் வச்சுட்டோமே, ஆனால் இப்போ நம்மளால் ஆராய முடியல. என்னமோ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் ஏற்றுண்டா அந்த அளவோடு நின்று நாம் புதுசாக ஒன்றும் ஏற்றுக்காமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும். இது என்ன தோற்றதுனா, இன்னொன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ரொம்ப வேறுபட்டு இருக்குது. எங்கே என்ன விளைஞ்சாலும் நமக்கு எல்லா பாரத தேசம் முழுவதும் நமக்கு அந்த பொருள்கள் கிடைக்கிறது. பழைய நாளில் அப்படி கிடையாது. அந்தந்த தேசத்தை விளையாது அந்தந்த தேசத்தை தான் கிடைக்கும், சில காலத்தை தான் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் வசதியும் கிடையாது, ஸ்டோரேஜ் வசதியும் கிடையாது. ஆகையினால இப்போ அவளுக்கு வேறு எதுவுமே கிடைக்காத அந்த சீதோஷ்ண நிலைக்கு சில காய்கறிகள் தான் விளையும், வேறு எதுவுமே. அப்போ அதை அவள் சேர்த்துக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படின்னு இருக்கலாம். இப்போது இப்போ ஒரு மேல்நாடுங்கிறது ரொம்ப ஒரு குளிர் தேசம், அப்போ அவளுக்கு வேறு எதுவுமே விளையாதுங்கிறச்சு சில காய்கறிகள் அப்போ அவளுக்கு சேர்த்துட்டாளோ அப்படின்னு தோற்றுறது. இப்போது ரொம்ப வெள்ளங்களில் வந்த தேசங்கள், இப்போது அஸ்ஸாம், அந்த பிரம்மபுத்திராலாம் ரொம்ப வெள்ளம் வந்ததுன்னு சொன்னால் என்ன அவளுக்கு ஏதோ மிஞ்சி இருக்கோ அதை வச்சுட்டு ஆபத் காலங்களில் சிலதுகள்லாம் நாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எதுக்கு அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா சுவாமி, எப்படியும் அவள் முன்னாடி காலத்தில் வெளியில் வந்தெல்லாம் சேர்த்துட்டுருக்காளே, அப்போ நாமும் இன்றைக்கி எல்லாமே சேர்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும்பொழுது நமக்கு அதை தீர்மானம் பண்ணுற அளவுக்கு சக்தி இல்லை. என்னமோ அது சேர்த்துட்டா நம்ம இல்லங்களிலும் புகுந்தெடுத்து அதோடு நிற்போம். இல்லை, சில பேருக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்து முழுக்க நாங்கள் கடைபிடிக்கிறோம், அதெல்லாம் விட்டால் கூட மிளகாயே சேர்த்துக்காமல் இருக்கக்கூடியவா இன்னும் இருக்கா. சில பேர் இருக்கா, விரல் எண்ணிடலாம், ஆனால் இருக்கா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவா இருக்கட்டும், அதுதான் சிறந்த முறைன்னு சொல்வதில் எந்த குறையும் இல்லை. அதுக்கு மேலே நீங்களாம் சாப்பிட்றீங்களா, பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் ஏதோ பெரியோர்கள் பண்ணது அதை இப்போதைக்கு ஸ்வீகரித்து கொண்டு இருக்கிறோம். நாம புதுசாக எதையும் உள்ளே எடுத்துன்னு வர வேண்டாம் அப்படின்ற ரீதியில் யோசிக்கலாம். அதுக்கு மேலே அவரவர்களுடைய பெரும்பாலும். ஆனால் என்ன சொல்லணும்னா, காரமோ புளிப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது அப்படின்னு. ஆமாம் சுவாமி. ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டு சுவாமி. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நினச்சோம், ஆனால் 1 மணி நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் பெரும்பாலும்
டச் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். பொருள்கள் பற்றி பேசும்பொழுது இந்த மிளகா வெந்தயம்னு சொல்லும்போது இந்த குடமிளகா அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வெளியிலேருந்து வந்தவைகள் இன்று பழக்கத்தில் இருக்கின்றன, பல இடங்களில் வந்துடுத்து. அது எல்லாத்தையும் பற்றி இதே தான் நிர்ணயம். அது தவிர்க்க முடிஞ்சவா தவிர்க்கிறது நல்லது. இல்லை என்னமோ எங்கள் ஆற்றுல ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தா சரி. கண்டிப்பாக இந்த வெங்காயம் பூண்டு முதலானவைகளை எல்லாம் தவிர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லலாம். அதுக்குன்னு சொல்லி மற்றதெல்லாம் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லலை. ஏதோ வந்துடுத்து இது இப்போதைக்கு முடியல, நாளைக்காவது மாற்றிக்கலாம்னு இருக்கலாம். இது எங்கள் பெரியவா சேர்த்துட்டு இருக்கா, நீங்களும் அவசியம் சேர்த்துக்கணும்னு சில பேர் சேர்த்துக்காதவால நம்ம நிர்பந்தமும் படுத்த வேண்டாம். ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த எந்த சந்தேகத்துக்கு உரிய சில பதார்த்தங்கள் இருக்குன்னா அது அவாவா சௌகரியங்கள், அடுத்த வாழ நிர்பந்தமும் படுத்த வேண்டாம். அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்னு நிர்பந்தப்படுத்த வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம்னு நிர்பந்தப்படுத்த வேண்டாம். இல்லை அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆகார நியமம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆகார நியமம் அப்படின்றது ஒன்று இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் இருக்குது. இது நடுவில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலையில் இருக்கும். நாம் எந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உயர முயலலாம். மற்றவாளை பார்த்து நீ அப்படி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், நீ இன்னும் என்னை காட்டில் கீழே நிலையில் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அவாவா ஏதோ நிலையில் இருக்கவா இன்னும் கொஞ்சம் முன்னேற பார்த்தல் நலம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதே ஒரு பாயிண்டோட இன்றைக்கும் இந்த வீடியோவை முடிச்சிடலாமா சுவாமி? வேறு ஏதாவது தேவரிற்கு சொல்ல வேண்டிய அம்சம்? அதான் கீழே முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஆகார சுத்திங்கிறதே ஆகார சுத்து சத்வசுத்தின்னு மனசு அதனால் சுத்தப்படும். எம்பெருமானை நினைப்பதற்கு அது தகுதி உடையதாக ஆகும். அதில் ரொம்ப முக்கியம். ஆகா, இந்த ஆகாரத்தில் நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே எம்பெருமானை பற்றிய ஒரு நினைவு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை தான் நம்ம பண்ணுறோம். இதுலேயே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து முக்கியமான லட்சியத்தை நாம் விட்டுட்டோன்னு சொன்னால் அது பயனில்லை. அதனால் இவ்வளவு சொல்கிறதும் மனசு சாந்தமாக இருந்து எம்பெருமானிடத்தில் அது லயிச்சிருக்கணும். அதுக்கு சேர நம்முடைய ஆகாரம் அமைய வேணும். அதுதான் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஆகாரத்தை அதுலேயே நோக்கா இருந்துட்டு சண்டைகள், கோபம், தாபம் அப்படின்னு இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னு போயிடக்கூடாது. இதுலேயே சண்டைகள் பூசல்கள் இதை சேர்த்த வச்ச அப்படின்னுட்டு அது இல்லாமல் பகவத் சிந்தனைக்கு நம்ம அது முக்கியம் என்பதில் நோக்காக இருக்கணும். நடிகன் ரொம்ப அழகான ஒரு செய்தி சொன்ன ஒரு மெசேஜ். அதோட இன்றைய ஒரு நிகழ்ச்சியை முடித்து கொள்ளலாம் சுவாமி. அடியனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு தேவரீர் இங்கே எழுந்திருளினதுக்கு தலையல்லால் கைமாறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது ஏதோ ஒரு ஸ்வைராலாபம் என்கிற அந்த ஒரு பேருக்கு சேர பெரியோர்கள்ட்ட கேட்டதை மனசில் பட்டதை சொல்லியிருக்கோம். இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு நிலநாட்டுவதாக எதுவும் சொல்லலை. பெரியோர்கள்ட்ட கேட்டது, இதுக்கு மாற்று கருத்துக்களும் இருக்கலாம். ஏதாவது ஏற்புடையதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்கோம். பெரும்பாலும் கிரந்தங்களில் பார்த்தது பெரியவாள்கிட்ட கேட்டதை நாம் சொல்கிறோம். இதில் விசாரம் பண்ணி இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா வி ஆர் ஓப்பன் டு எனி விசாரம் என்பதையும் அடி நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்முடைய நேயர்களுக்கு ஒரு விஷயம், இந்த கேள்வின்றது பல மாதங்களுக்கு முன்னாடி வந்துடுது. ஆனால் இந்த ஒரு வீடியோ பண்ணும் பொழுது அதில் எந்த பொருளையும் விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் கடைசியில் என்ன தோணித்து அப்படின்னு சொன்னால், என்ன இருந்தாலும் ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி விட்டு விடப்படும் தான், அதை ஒன்றும் மாற்ற முடியாது, நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தோணித்து. அதை பண்ணலாம் நினைக்கும் பொழுது சுவாமி மூலமாக பண்ணால் நல்லா இருக்குமேனு சொல்லி இன்றைக்குத்தான் தோணித்து சுவாமியிடம் பிரார்த்தித்தேன். சுவாமி உடனே சரி பண்ணலாமேன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு இங்கே எழுந்தருளினார். அதனால் சுவாமியினுடைய கிருபைக்கு தலையல்லால் கைமாறேன் அப்படின்ற வார்த்தையை மறுபடியும் சொல்லிக்கொண்டு அடியன் அந்த கிருத்தஞதாவிஷ்காரத்தோடு இந்த ஒரு நிகழ்ச்சியை முடித்து கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் சொல்ல வேண்டிய டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாம் அங்கங்கே சொல்லிட்டோம். நீங்களும் கமெண்ட்ஸில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல பார்க்கிறோம். இந்த லிஸ்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதில் இன்னும் சில பொருள்கள் சேர்க்க வேண்டி இருந்தால் அந்தந்த சமயத்தில் சேர்த்து அவரவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ கமெண்ட் செக்ஷன்லேயோ ஒரு லிங்க் கொடுத்து ஒரு பிடிஎஃப் மாதிரியோ ஏதோ ஒன்று கொடுக்கலாம்னு நினச்சிட்டுருக்கோம். அதில் இந்த பொருள்களுடைய ஒரு லிஸ்டானது இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது ஒன்று விடப்பட்டாலும் கூட மேலே ஏதாவது கமெண்ட்ஸ் மூலமாகவோ ஏதாவது யோசித்து பார்க்கும்பொழுதோ கிரந்தங்களை பார்க்கும்பொழுதோ ஒரு தெளிவு ஏற்பட்டால் இந்த பொருளும் இருக்கே விட்டு போச்சேன்னு தோணித்துனா அதில் சேர்ப்போம். அது அப்பப்போ அப்டேட் செய்யப்படும். அது மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி அடியேன் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொள்கிறேன்.
அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. அடியேன் ராமானுதாசன். Thanks for watching this video. We at Bhaktamritam are committed to deliver the best quality content regarding Sanatana Dharma and Sri Vaishnava Sampradaya. This really involves a lot of time, effort, and resources. If our efforts have really touched your lives, you can consider supporting us. The links for the same have been provided in the description box as well as on your screens. Thank you.